அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு 7வது பாடம் வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் உள்ள பயிற்சி 7.6 அல்லது எக்ஸசைஸ் 7.6 இதில் உள்ள 1வது கணக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் உள்ள சப்டிவிஷன் 3. ஓகேவா? கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த இருக்கு பயிற்சி 7.6. இதில் உள்ள 1வது கணக்கு என்னன்னு பாருங்கள். கீழ்காணும் சார்புகளுக்கு கொடுக்கப்பட்ட இடைவெளிகளில் மீப்பெரு மற்றும் மீச்சிறு அறுதி மதிப்புகளை காண்க. இதில் உள்ள இந்த 3வது சப்டிவிஷனில் உள்ள இந்த சம்மை தான் இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். நம்மளுக்கு f(x) கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதை வகைப்படுத்தணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? அப்போது 6 வந்துட்டு கான்ஸ்டன்ட், ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். x⁴/3 இதை நம்ம வகைப்படுத்தினா நம்மளுக்கு என்ன வரும்? நமக்கு தான் ஃபார்முலா என்ன தெரியும்ல, x⁴n நம்ம வகைப்படுத்தினோம் அப்படின்னா n × x⁴n-1. ஸோ நம்மளுக்கு இங்கே என்னென்னது 4/3 × x⁴3 - 1. ஓகேவா? அடுத்து -3 அதை அப்படியே வச்சுக்கிறோம். x⁴1/3 இங்கே என்னங்கிறது 1/3, x⁴1/3 - 1. ஓகேவா? இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இங்கே 3ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணால் 6, 3 6. ஓகேவா? இங்கே 3 கேன்சல் ஆகிடும். ஸோ 2 × 4 8, எக்ஸ் பவரில் 4/3 - 1 எல்சிஎம் எடுக்கணும். 4 3ஆல் எல்சிஎம் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே 1 வந்துட்டு 3ஆல் பெருக்கிடணும். ஸோ -3. அடுத்து இங்கே மைனஸ் எக்ஸ் பவரில் 1/3 - 1 3 எல்சிஎம் எடுக்கணும் மீச்சிமா. ஓகேவா? அப்போ 1 மைனஸ் இங்கே 3ஆல் பெருக்கிடணும். ஸோ -3. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 8 × x⁴ 4 - 3 எத்தனை 1 1/3 மைனஸ் எக்ஸ் பவரில் 1 - 3 என்னது -2/3. இப்போ நம்ம இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போது நமக்கு தெரியும், இப்போது ஏதோ x⁴a × x⁴b அப்படின்னு இருந்தால் நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம்னா x பவரில் a + b அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ அதே மாதிரி x⁴a × x⁴ - என்ன ஆகும்? 1 ஆகிடும். ஓகேவா? ஏன்னா x⁴a × x⁴ - நம்ம எப்படி எழுதுவோம்? x⁴a - a அப்படின்னு எழுதிடுவோமா? ஸோ a - a என்னது 0. ஸோ x⁴ 0ன்னு ஆகிடும். ஸோ அதனால தான் 1. இந்த ரெண்டு இதையும் நம்ம மறக்கக்கூடாது. ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம இப்போ இங்கே இது பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 8 × x⁴1/3 இருக்குது. இங்கே -2/3 இருக்குல்ல, அதனால் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா x⁴2/3 × x⁴ ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது இங்கே a - a 1 தானே, இங்கே நம்மளுக்கு இன்ட்டு 1 இருக்கிறதா அர்த்தம் தானே எப்படினாலும். ஸோ அதுக்கு பதிலாக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2/3 - 2/3. அதால் இது பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். ஸோ 8 × x⁴1/3 தான் இது கூட அர்த்தமும். அடுத்து மைனஸ் x⁴ -2/3 இங்கே இருக்கிறது தான். ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா x⁴ -2/3 இங்கே ஒரு x⁴ -2/3 அதை காமனாக நம்ம வெளியே எடுத்துடுறோம். x⁴ -2/3 வெளியே எடுத்துட்டா உள்ளே என்ன இருக்குன்னா 8 × x⁴1/3 இருக்கும். அதே மாதிரி x⁴ ஒரு 2/3 இருக்கும். ஓகேவா? மைனஸ் இங்கே இதை எடுத்துட்டோம் அப்படின்னா 1 இருக்கும். அப்போ நம்மளோட f' என்ன அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1/x⁴2/3ன்னு கூட நம்ம எழுதிக்கலாம். இங்கே வந்துட்டு 8 × x⁴ இது a இது bன்னு எடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? x⁴ 1/3 + 2/3 அப்படின்னு எழுதிக்கலாமா? -1. ஓகேவா? இந்த ரெண்டையும் நான் இப்போ சேர்த்து எழுதியிருக்கேன்.
இப்போ இது என்னது 8 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/3 + 2/3. இங்கே வந்துட்டு 3 தான் இருக்குது டிவைடில். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேலே உள்ளதை ஆட் பண்ணால் போதும். ஸோ 1 + 2 என்னது 3, டிவைடில் 3 -1. அப்போ இது என்னது 1/x பவர் 2/3 இன்ட்டு 8 இன்ட்டு 3யும் 3யும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ 8x - 1. அப்போ நம்மளோட f' என்ன அப்படின்னா 8x - 1/x பவர் 2/3. இதுதான் நம்மளோட f'. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், f' = 0 அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படி எடுத்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 8x - 1/x பவர் 2/3 தான் நமக்கு 0ன்னு கிடைக்கும். இந்த x பவர் 2/3 வந்து இந்த சைட் போச்சுன்னா இன்ட்டில் போச்சுன்னா 0 × anything 0 ஆகிடும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 8x - 1 = 0 அப்படின்னு கிடச்சிரும். இதுலேருந்து நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம 8x அப்படியே வச்சுக்கிட்டு -1 இங்கிட்டு போனால் +1. அப்போது x = 1. இந்த 8 வந்துட்டு இங்கிட்டு இன்ட்டில் இருக்குது, இங்கிட்டு வகுத்தலில் போகும். ஸோ 1/8. ஸோ எக்ஸ் வந்துட்டு 1/8. நம்மளுக்கு f' என்ன அப்படின்னா 8x - 1/x பவர் 2/3 தானே. இப்போ நம்ம இதில் எக்ஸுக்கு பதிலாக 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 8 × 0 0 ஆகிடும். -1. இப்போது எக்ஸுக்கு பதிலாக 0 அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா f' என்ன கிடைக்கும், 8 × 0 0 ஆகிடும். -1 இங்கே 0 ஆகிடும். ஸோ இது என்னது இன்ஃபினிட்டி. அதாவது என்னென்னா x = 0ல் நம்மளால் என்னது f' வந்துட்டு காணத்தக்கது அல்ல. அதனால இந்த x = 0வும் நம்மளுக்கு என்னென்னா ஒரு நிலைப்புள்ளி தான். ஸோ நம்மளுக்கு 2 நிலைப்புள்ளிகள் என்ன அப்படின்னா x = 1/8ம் 0வும், இந்த ரெண்டுமே நம்மளுக்கு நிலைப்புள்ளிகள் தான். ஓகேவா, நம்மளுக்கு என்ன இன்டர்வல் கொடுத்துருந்தாங்கன்னா -1, 1. அப்போ நம்மளோட முனைப்புள்ளிகள் என்னது, இந்த 2 பாயிண்ட்ஸும் தான். என்னது -1ம் 1ம் தான் நமக்கு முனைப்புள்ளிகள். ஸோ இந்த 4 புள்ளியிலையும் நம்ம இப்போ f(x)ஓட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு x = 1/8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். f(1/8) 6 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1/8 பவரில் 4/3 -3 இன்ட்டு 1/8 பவரில் 1/3. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 6 இன்ட்டு 1/8. 1 நம்ம எப்படி எழுதலாம்னா 1³ கூட நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா 1 பவர் anything 1 தான், என்ன வேணால் நம்ம போட்டுக்கலாம். ஏன் அப்படி போடுறோன்னு பாருங்கள், 8ங்கிறது என்னது 2ஓட க்யூபு, 2³. ஸோ அதனால் மேலே உள்ளதையும் அது மாதிரி எழுதுகிறேன். ஏன் நம்ம இப்படி பண்ணுறோன்னா இங்கே நம்மளுக்கு டிவைடில் ஒரு 3 இருக்குது, அந்த 3 நம்ம கேன்சல் பண்ணோம். அதுக்காக தான் இதை நம்ம க்யூப்பில் எழுத முடியுமா அப்படின்னு செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா, ஸோ பவரில் 4/3 -3 இன்ட்டு அதே மாதிரி தான் இங்கேயும் வகுத்தலில் 3 இருக்குது. ஸோ 3 வச்சு நம்ம இங்கே க்யூப் எழுத முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ 1³ அதே மாதிரி தான் 8 வந்துட்டு 2³ ஓகேவா. ஏன் அப்படி எழுதுகிறோன்னா இங்கே இன்ட்டுலையோ இங்கே டிவைட்லேயே இருந்தால் அது என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி தான், அதாவது மொத்தமாக எப்படின்னா இப்போது 6 இன்ட்டு இதை வந்து நான் எப்படி எழுதுவேன், நான் 1/2³ ரெண்டுமே க்யூப் இருக்குது. ஸோ அதை நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா, இதுக்கு இப்போ பவரில் தான் நமக்கு 4/3 இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த 3 கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி -3 இன்ட்டு 1/2³ இருக்கும், பவரில் 1/3. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 6 இன்ட்டு 1/2, இங்கே பவரில் ஒரு 4 இருக்குது. ஸோ பவர் 4 -3 இன்ட்டு 1/2, ஏன்னா இங்கே பவரில் 1 தான் இருக்குது. ஸோ 1/2 நம்ம எப்படி எழுதுவோம், 6 இன்ட்டு 1/4 என்னது 1 தான், 2/4. 2வை 4 தடவை மல்டிப்ளை பண்ணோம். 2 × 2 4, 4 × 2 8, 8 × 2 16. ஸோ அந்த மாதிரி ஓகேவா, 16 வந்துடும். -3 இன்ட்டு 1/2 அதை அப்படியே எழுதிக்கலாம், அதை 3/2ன்னு எழுதிக்கலாம்.
இப்போ இதை கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம். 2ஆல் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 3 2 6, இங்கே 8 2 16. ஸோ அப்போ 3/8 மைனஸ் 3/2. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 8க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுத்தோன்னா 8 தான். ஸோ என்னது 3 மைனஸ் இங்கே 2 வந்துட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு 8 வரும். ஸோ மேலேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 4 × 3 எத்தனை? 12. அப்போ ஆன்சர் என்னது? 12லேருந்து 3 கழிச்சா என்னதுன்னா -9/8. அப்போ இதுதான் நம்மளோட f of 1/8. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா x = 0 அப்படின்னு நம்ம f of xல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது நமக்கு என்ன வரும்? 6 × xக்கு பதிலாக 0 போட்டால் 0 anything 0 தான். -3 × xக்கு பதிலாக 0 போட்டு 0 anything 0 தான். ஸோ என்னன்னா 6 × 0வும் 0 தான், 3 × 0வும் 0 தான். ஸோ டோட்டலாக என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அடுத்து x = -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ f of -1. அப்போ 6 × -1 பவரில் 4/3 மைனஸ் 3 × xக்கு பதிலாக -1 பவரில் 1/3. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போது 6 × இப்போ -1 பவரில் 4 இருக்கா? -1 4 டைம்ஸ் பண்ணால் என்னது? 1 தான் கிடைக்கும். ஸோ 1 பவரில் இப்போ 1/3 மட்டும் இருக்கீங்கன்னா நம்ம அந்த 4 வச்சு பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்து -3 × -1 நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா -1 க்யூப்னு நம்ம எழுதிக்கலாம். -1 3 தடவை பண்ணாலும் நம்மளுக்கு -1 தான். ஓகேவா? ஏன்னா அந்த 3யை நம்ம போக வைக்கணும் அதுக்காக. ஸோ அதே மாதிரி பவரில் 1/3 அது அப்படியே தான் இருக்குது. இந்த 3யை போகிறதுக்காக நான் க்யூப் பண்ணாலும் நமக்கு -1 தான், மாற போகிறது இல்லை. அதனால தான் அப்படி எழுதுகிறோம். அடுத்து 6 × 1 பவர் எனிதிங்னா நமக்கு 1 பவரில் என்ன நம்பர் போட்டாலும் நம்மளுக்கு 1 தான். ஓகேவா? அப்புறம் -3 × இந்த 3யும் இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு என்ன இருக்கும்? -1. இப்போது 6 × 1 6 மைனஸ் இது ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஆகிடும். 3 × 1 3. ஸோ என்னது? கூட்டினா 9. அடுத்து இப்போது எக்ஸுக்கு பதிலாக 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ f of 1 = 6 × 1/4/3 மைனஸ் 3 × 1/1/3. 1 பவர் anything 1 தான். அப்போ என்ன வரும்? 6 × 1 மைனஸ் 3 × 1 பவர் anything 1. ஸோ என்னென்னா 6 × 1 6 மைனஸ் 3 × 1 3. 6லேருந்து 3 கழிச்சோம் அப்படின்னா 3. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு அந்த 4 மதிப்பையும் எழுதியிருக்கேன். f of 1/8 வந்துட்டு -9/8, f of 0 வந்துட்டு 0, f of -1 வந்துட்டு 9, f of 1 வந்துட்டு 3. இதில் உங்களுக்கே தெரியும் பெருமம் எது அப்படின்னா பெரிய நம்பர் 9. அது எங்கே கிடச்சிருக்கு? x = -1ல். அதே மாதிரி சிறுமம் என்ன அப்படின்னு பார்த்தா மைனஸில் இருக்க நம்பர். ஸோ என்னது? -9/8. அது எங்கே கிடச்சிருக்கு? x = 1/8ல். ஓகேவா? அவ்வளோதான், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.